பிரதாபா என்னப்பா அது மகனே? இந்த ஆடையாலதான் உள்ள தேவலோக பெண்கள் 4 பெண்களை மனமொழி இருக்கிறேன். சரி, இது சாதாரணமான புடவி அல்ல. இதுதான் அந்த தேவேந்திர மகளாகிய மாயாளுடைய ஆடை இது. இந்த ஆடையால் தான் நமக்கு எவ்வளவு பெரிய பரந்த உலகமே கிடைச்சிருக்கு. அவை சொன்னாங்க, ஒரு கன்னி பெண்ணனுடைய ஆடையை வலது தொழில ஐக்கியமாகி வச்சிருக்கிறது கண்ணே. ஒரு கால் நீ நாட்டுக்கு ஆட்சி புரியும் போது அரசனாக இருப்பாய். ஆனால் நீ வடநாட்டை ஆட போகும் போது இந்த சேலையை நீ வலது தொழில வச்சுட்டு போனீங்கன்னா வடநாட்டை பலிதமாகாது. அப்ப உனக்கு உயிருக்கு மேலா யாரு இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போன சொல்லி அம்மா எனக்கு 1000 முறை சொன்னாங்க. நான் மறைச்சு வச்சுக்கிறேன், நீ அங்க வைக்காத இரு. அம்மா, இவங்க எல்லாம் சூழ்ச்சிக்காரீங்க, தெய்வலோக பெண்கள். இவர் அறியாத உலகம் எதுவுமே இல்ல. நீ என்ன வவுறு பெருசா இருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் சோறு நிறைய தின்னுட்டேன்னு சொல்லிடுறேன். இந்த ஆடைய மட்டும் நீ கொடுத்துட்ட கொடுக்க மாட்டேன்பா. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. நான் பாத்துக்கிறேன் போறேன். அம்மா, நான் வருவதற்கு கவலை எல்லாம் மறந்துடணும். கண்ணாடி எடுத்துருவாங்க போய் என்ன நீடி வசமத்துல போய் அம்மா, நான் ஓடோடி வந்துருக்கேன். அப்பா பாதி அம்மா சாப்பிடணும், அம்மா சந்தோஷமா இருக்கணும். நான் வரும்போது அம்மா இதான் மனக்க உடையோட இருந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண பொழுது என்னைய வச்சு இருக்கிறாங்க. ஆனா இந்த புரிய உன்னால நான் தாடி வாங்கி இருக்கிறாங்க. ஆயா நான் பொழுது கட்டி நான் எப்ப உட்காந்து எந்திரிக்கிறது நானு. சரி உட்காந்து வர கால அம்மா பாத்துறா என்னன்னே தெரியல. நீங்க வந்ததுல இருந்து உங்க மகனுடைய முகத்திலே ஆனந்த சந்தோஷமற்ற இவ்வளவு நாளா இல்லாம இன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு தாயம் தந்தை இத்தனை நாளா பிரிஞ்சிருந்தோம்ல, அதனால எங்களை பார்த்துட்டு எங்களை ஆசையாக வைத்திருக்கிறாங்க. சரி, நீங்க எங்களை விட்டு இனிமேல எங்கேயுமே போகாதீங்க. நீங்க எங்களோடய இருங்க. எங்களை நம்பிட்டே இருங்க. உங்களை நீங்க கவலைப்படாதீங்க. ஒருத்தி தனியா உட்கார கண்ண குத்தி விடுவாங்க. நீங்க வரும்போது பண்ணதை விட இப்ப இருக்கும் போது என்னமோ உங்களுடைய உடம்புல ஒரு மாற்றம் தெரிகிறது. எந்த மாற்றம் அல்ல. 2 நாள் சோறு இல்லையா, சோறு இல்லாத விரவு வெட்டி யாரும் விரவும் வாங்கல. அப்படி வாங்காத காரணத்தினால நீங்க அரண்மனைக்கு வந்தல. நீங்க வந்தது நல்லா பொகுறு பிடிச்சு நல்லா நல்லா சாப்பிட்டீங்க. அதெல்லாமா என்னோட குண்டாகி போயிட்டீங்க. இப்ப ஏடி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால எனக்கு என்னமோ சாப்பிட்ட ஒவ்வொரு இப்படி இருக்காது. ஒரு முறை மட்டும் சாப்பிட்டது இல்ல. சாப்பிடுற வயிற்றுக்கும் சாம்பூசினியை எடுத்து உள்ள வச்சுக்கிறது எங்களுக்கு தெரியாதது இல்லாம எனக்கு தெரியும். மருமகளுக்காக வேண்டி நீங்க அங்கிருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா எது இல்ல சீலை குடுமா சீலை கொடுக்கறதா இல்லம்மா. நில்லு கொஞ்ச நேரம் நில்லு. தங்கை மகளா, இதோ நான் நம்மளுடைய தெய்வலோகத்தில் இருந்து அணிந்து வந்த ஆடை இதுதான். இதுக்காக தான் நம்ம இத்தனை நாளா காத்திருந்தேன். இந்த ஆடைக்காக வேண்டிதான் அவர் என்ன சொன்னாலும் சரி அதற்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்தோம். அதனால ஆடையே வந்துருச்சு. இது மாயவல்லி. நம்ம மாயமா வந்த நாடு, மாயமா செய்த கோட்டை. இந்த கோட்டை மாயமாகவே மாயமாகவே போகட்டும்.
என் நாடு நகர் செங்கோல் ஆளும் படையெல்லாம் எங்க என்னம்மா ஆச்சு? எவ்வளவு பாதுகாப்பா நான் வைத்திருந்தம்மா. இந்த மாயவல்லிங்கிற பெண்ணு தான் பிரபுக்கரை புடுங்கிட்டு இத்தனை நாள் அந்த சீலைக்கோசரம் தான் இருந்தேன். இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன். நான் எப்படி மாயமா மறையறேன்னு அப்படி சொல்லி நாடு நகரம் எல்லாமே மாயமா மறைஞ்சிருச்சுப்பா. கள்ளி மரத்தடியே உட்கார்ந்து இதுதாம்மா பெரியவங்க சொன்னாங்க, எந்த ரகசியத்தையும் பெண்களிடம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒண்ணு மலையா நினைச்சு இந்த ஆடையோ கையில கொடுத்துட்டு போய் என்ன நடு காட்டுக்குள்ளே ஏரிய புறவியை ரதமெல்லாம் காணாம போயிடுச்சம்மா. என்ன சிக்கலுக்கு ஆளாக்கிட்டியே அம்மா. அவை சொன்னாங்க, ஒரு காலம் இந்த பெண்ணால் உனக்கு கலங்க வறுமையானால் நீ என்ன குளக்கரையில மாயாவை நினைச்சிட்டு இருந்தியோ அதே குளக்கரையில போய் கன்னி விரதம் சோமார விரதம் இருந்தா கன்னி பெண்கள் மனமிறங்கி வந்துருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. நான் முயற்சி பண்றேன். ஒரு காலம் வந்தா நான் வீடு தேடி வருவேன். அவ வரலனா நான் அங்கேயே மடிந்து விடுவேன். நீ அது வரைக்கும் போய் ஒரு கள்ளி மரத்து கடையில உட்காந்துக்கிட்டு போயிட்டு வரப்பா. நான் என்ன பண்ணட்டு நான் என்ன செய்யணும்? போமா மாயா மாயா அடி எங்க நம்பனே அடி மாயவல்லி எங்களை தொடாதீங்க. எங்களை தொட்டா எரிஞ்சிருவீங்க. உங்களை தொட்டா ஐயோ எங்களை தொட்டா எரிஞ்சிருவீங்க. நான் எல்லாரையும் உங்களுக்கு தீங்கு செய்வேன். அந்த காட்டுக்குள்ளே மாயமா ஒரு நகரத்தை உருவாக்கி என் அரசன் அந்த ஸ்தானத்தில் அமர வைத்து விட்டு என் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன நான் தீங்கு செய்தேன்? அதாவது நீங்க பட்டாடையை எடுத்தீங்கல்ல, அந்த பட்டாடைய எங்களை எல்லாம் நம்பாத உங்களுடைய தாயிடத்துல கொடுத்தீங்கல்ல, அப்பயே உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடி போல தேவையா? நான் உன்னை நம்பாத போவலடி. ஒரு காலம் நாடு உங்க கைக்கு கிடைத்து விடுமையானா என்ன இப்படி நாடாட்டுல வித்துட்டு போயிருவீங்க சொல்லிதான் இந்த ஆடையை கொடுக்காம போனதே தவிர உங்க நம்பாமலாம் இல்ல. ஏய், உங்களை வீட்டின் மேல என்னால் ஒரு கணமும் வாழ முடியாது. உன்னை தொட்டா எரிஞ்சு சாம்பல் பாடி நான் தானே எறிகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? மாயா, நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. என்ன செய்யலாம்? இதோ உங்களை ஒரு மலர் சண்டாச்சு செய்வலாகத்தை எழுகிறோம். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தந்தை இடத்துல பேசிக்கொள்ளுங்க. எங்க தந்தை சொன்னால்தான் எந்த முடிவாக இருந்தாலும் சரி. யாரு உங்க அப்பா? எங்க அப்பா தேவேந்திர மன்னன். என்ன இருக்கிறான் சுந்தரன்? தெய்வ கோமான் கோமா கொண்டு போய் என்ன தேவலோகத்தில் விடுங்க. எங்களுடைய தந்தையினுடைய விரல் அசைக்கு நீங்க ஆளாக மாட்டீங்க. முன்ன அது தெரிஞ்சுக்காங்க. என்னுடைய தந்தையை கண்டால் இந்த படையே நடங்கும். எங்க இருக்கிறாங்க அப்பா?
போறேன். தெய்வலோகத்துல கூட்டிட்டு போ. வாங்க போலாம். எப்படி என்ன கூட்டிட்டு போறீங்க? பூச்செண்டா இப்படியே போக முடியாது. உங்களை ஒரு மலர் செண்டா உருவாக்கி தூக்கி போறோம். ஏன் வாங்கடி தூக்கலாம். நாடு.